அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை நயம் சேனலில் நீங்கள் கேட்க இருப்பது நெற்றிக்கண் சிறுகதை. இனி கதைக்குள் செல்வோமா? நெற்றிக்கண் சிறுகதை. அன்றைய பொழுது அனைவருக்கும் நன்றாக விடிந்தது. அர்ச்சனாவுக்கு மட்டும் எப்பொழுதும் போல் சித்தியின் அர்ச்சனையுடன் ஆரம்பித்தது. டி அர்ச்சனா, இன்னுமடி பூ பறித்து முடிக்கல என்ற சித்தியின் ஆங்கார குரல் கேட்டவுடன் கையில் பறித்திருந்த பூவை கூட கூடையில் போடாமல் சித்தியின் முன் வந்து நின்றாள். சொல்லுங்க சித்தி, என்ன சொல்ற? பூ பறிக்க எவ்வளவு நேரமா? பூக்கூடையெல்லாம் அடுக்கி வச்சிட்டியா? வண்டிக்காரன் வர்ற நேரமாயிட்டு. இதோ அடுக்கிறேன் சித்தி. தோட்டமெல்லாம் ஒரே குப்பையாக கிடந்துச்சு, அதை பெருக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கேட்ட சித்தி, சீக்கிரமாக பூக்கூடையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கு. வண்டிக்காரன் வந்த உடனே கொடுக்கலன்னா அவன் பாட்டுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவான். பூக்கூடை ரொம்பினாத்தான் நம்ம வயிறு ரொம்பும். 7 தலைமுறைக்கு உட்காந்து திங்க உங்கள் அப்பா சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான். கடவுள் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கலனாலும் என் தலை விதி, உன் அப்பா ஒன்னே என் தலையில் கட்டிட்டு போயிட்டான். இந்த தோட்டத்தில் விளையிற பூவை விற்று வர்ற காசும் என்னோட அக்கா அம்மா கொடுக்குற காசையும் வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் அக்கம் பக்கம் இருக்கவங்க உன்னை தங்க சிலையாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தங்கமாக இருந்தால் உன்னோட கையையோ காலையோ உடச்சி விற்க முடியுமா? யார் வாங்குவா? கையை காலை உடச்சி விறகுக்கு பதிலாக அடுப்பில் வச்சா தான் உண்டு. அடியே, இனிமேல் வீட்டில் இருந்துக்கிட்டு படிக்கிறேன் கிளிக்கிறேன்னு சொன்ன சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் 4 காசு கொண்டு வரப்பாரு, இல்லை எங்கேயாவது ஓடி போயிடு என்று நாக்கு என்ற சாட்டையில் விஷம் தடவி விளாசிவிட்டு மௌனமாக நின்ற அர்ச்சனாவை பார்த்து, என்னடி அப்படி ஒரு லுக்கு? போய் ஒழுங்காக வேலையை பாரு. உன் கையில் இருக்க பூவை கூடையில் போடு. உன் மூச்சு காற்று பட்டு பூ வாடிட போகுது என்று கத்திவிட்டு சித்தி உள்ளே சென்றவுடன் அதுவரை அர்ச்சனாவின் கண்களின் உள்ளே இருந்த கண்ணீர் வெளியே வந்து அவள் கைகளில் இருந்த பூவில் பட்டு பூவெல்லாம் சிலிர்த்தது. தன்னை சகஜமாக்கி கொண்ட அர்ச்சனா மற்ற வேலைகளை பார்க்க விரைந்தாள். அன்று இரவு அர்ச்சனா தன் அறைக்கு உறங்க சென்றபோது அங்குள்ள பீரோ கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தவள், சித்தி சொன்னது போல் நாம் சிலை போல் அழகாகத்தான் இருக்கிறோம். உடல் அழகு இருந்து என்ன செய்வது? தலையெழுத்து அசிங்கமாக போயிட்டே என்று நினைத்து படுத்தவளுக்கு உறக்கம் வெளியூர் போய் பழைய நினைவுகள் விருந்தாளியாய் உள்ளே வந்தது. அவள் பிறந்து சிறு வயதிலேயே அவள் தாய்க்கு பெரிய நோய் வந்து இறந்து விட்டாள். அர்ச்சனாவின் அப்பாவோ மகளை வளர்க்க என்று காரணம் காட்டி உறவு பெண் ஒருத்தியை 2ஆம் தரமாக மணந்து அர்ச்சனாவுக்கு சித்தியாக கொண்டு வந்தார். அந்த 6 வயதில் ஆரம்பித்த சித்தியின் கொடுமை 13 வருடமாக இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம் என்று வசவுகளை வாங்கி கொண்டே காலத்தை ஓட்டி பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும்போது எதிர்பாராமல் வந்த நெஞ்சு வலியால் தந்தை இறந்தவுடன் அர்ச்சனா தவித்து போய்விட்டாள். அவளின் தந்தை பெரிதாக பொருள் சேர்த்து வைக்கவில்லை. சொந்தமாக அந்த சின்ன வீடும் வீட்டை சுற்றியுள்ள பூந்தோட்டம்தான் அவர்களின் சொத்து. தந்தை இறந்த பிறகு சித்தியின் கொடுமை அதிகமாகி போனது. பள்ளி இறுதி வகுப்பு முடித்த அர்ச்சனா தன் தோழியின் ஆலோசனைப்படி வீட்டில் இருந்தபடியே அஞ்சல் வள்ளி கழிவு மூலம் இளங்கலை படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். சித்தியோ இன்று வேலைக்கு போ, இல்லை என்றால் எங்காவது போய்விடு என்கிறாள். வேலை கிடைக்காவிட்டால் வேறு எங்கு போக முடியும்? அவளுக்கு உறவென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆதரவு உள்ள இளம் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த காலத்தில் அனாதையாக போகிற நமக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இதில் சித்தியின் அக்கா மகன் அடிக்கடி இங்கு வரும்போதெல்லாம் அர்ச்சனாவை ஏதாவது வேலைக்கு அனுப்பு சித்தி, நானே எத்தனை நாள் உதவி செய்ய முடியும் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறான். இதையெல்லாம் நினைத்து பார்த்த அர்ச்சனா இனிய கனவுகளில் மூழ்க வேண்டிய வயதில் கவலை என்னும் கடலில் விழுந்து தத்தளித்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலையில் அர்ச்சனா தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருக்கும்போது பக்கத்து பங்களா தோட்டத்தில் மக்கள் பரபரப்பாய் நடமாடிக்கொண்டு இருந்தனர். அது தோட்டத்துடன் கூடிய ஒரு பெரிய பங்களா. அந்த வீட்டில் உள்ளவர்கள் வெளிநாடு சென்றுள்ளதால் அந்த வீட்டை சினிமா படப்பிடிப்புக்காக வாடகைக்கு விட்டிருந்தனர். படப்பிடிப்பு எடுக்க கூட்டம் கூடியிருந்தது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டே அர்ச்சனா தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். பட இயக்குனர் உதவி இயக்குனரிடம் சத்தம் போட்டு கொண்டிருந்தார். யோ, எல்லாம் ரெடியாக இருக்கா? சீன் ஆரம்பிக்கலாமா? உடனே உதவி இயக்குனரோ, சார், இன்னைக்கு ஹீரோயின்
தன்னோட தோழிக்கிட்ட ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க சீன் எடுக்கணும். ஹீரோயின் ரெடி, அந்த தோழி பொண்ணு இன்னும் வரல, இதோ ஃபோன் போட்டு கேட்குறேன் என்று ஃபோன் போட்டு கேட்டபோது கிடைத்த பதில் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த தோழி பெண்ணுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் இருப்பதாக பதில் வந்ததும் அதை கேட்ட இயக்குனர் இன்னும் டென்ஷன் ஆனார். யோ, எங்கிருந்தே அந்த பொண்ணை பிடிச்சிங்க? முதல் சீன் அறிமுகப்படுத்தும் போதே இப்படி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டா இப்போ என்னையா பண்ணுறது? அந்த பங்களா ஒரு நாள் வாடகை எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு என்ன, காசு போடுறவன் அதை பற்றி கவலை பண்ணும். இப்போ எடுக்கிற படத்துக்கே உங்ககிட்ட ஒரு பப்பும் இல்லை, இதில் அடுத்த படம் நீயே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுற. உன்னை மாதிரி ஆளை நம்பினா சினிமா உலகம் நல்ல டாப்பில் போயிடும் என்று சத்தம் போட்டு கொண்டு இருக்கும்போது அவரை அமைதிப்படுத்த உதவி இயக்குனர், சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்கு ப்ரெஷர் ஏறப்போகுது, நான் உடனே சீன் எடுக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு தோட்டத்தை சுற்றி கண்களை மேய விட்டவரின் கண்களில் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்த அர்ச்சனா கண்ணில் பட்டாள். உடனே இயக்குனரிடம் அனுமதி வாங்கி கொண்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அர்ச்சனாவின் சித்திகிட்டே பேசிவிட்டு அந்த நேரம் பார்த்து சித்தியின் அக்கா மகன் சங்கரும் வந்துவிடவே அவனிடமும் அர்ச்சனாவை நடிக்க வைக்க அனுமதி வாங்கி அர்ச்சனாவை ஒத்துக்கொள்ள வைத்தனர். சித்திக்கும் சங்கருக்கும் அத்தனை சந்தோஷம். பணத்துக்கு மயங்காத மனமும் உண்டோ? அர்ச்சனாவுக்கு பள்ளி நாடகத்தில் நடித்த பயிற்சி இருந்ததால் இயக்குனர் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக நடித்து விட்டார். இயக்குனர் படப்பிடிப்பு முடிந்து தங்கள் ஆபீஸ் போய் அன்றைய காட்சியை ஓட்டி பார்த்தபோது கூட இருந்த மற்ற இயக்குனர்கள் அர்ச்சனாவின் முக வெட்டையும் யதார்த்தமான நடிப்பையும் பார்த்து அசந்து போய் தங்களுடைய அடுத்த படங்களுக்கு அர்ச்சனாவை ஹீரோயினாக தேர்வு செய்தனர். சித்திக்கும் சங்கருக்கும் தலைகால் புரியவில்லை. பணமாக கொட்டியது. அந்த வீட்டை விட்டு பெரிய பங்களா வாங்கி அங்கு குடிபெயர்ந்தனர். அர்ச்சனா நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாள். தர்த்திரம், பரதேசி என்று அர்ச்சனாவை திட்டிக் கொண்டிருந்த சித்தி இப்பொழுது அர்ச்சனாவை அச்சுமா அச்சுமா என்று தாங்கி கொண்டு இருந்தாள். ஒரு புதிய படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அர்ச்சனா அந்த படத்தின் ஹீரோவும் கீழ்த்தட்டு வர்க்கத்தில் இருந்து வந்தவன் என்பதால் அர்ச்சனா அந்த பிரேமுடன் சிநேகமாக பழகினார். பிரேமுக்கும் அர்ச்சனாவை பிடித்து போய் இருவரும் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். சித்தி, சங்கர் இருவரும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். திருமணத்துக்கு உடனே சம்மதம் தெரிவிக்காமல் 2 நாள் சென்று முடிவை சொல்கிறோம் என்றனர். மறுநாள் அர்ச்சனா ஷூட்டிங் முடிந்து வீடு திரும்பும்போது வீட்டில் சித்தியின் அறையில் சித்தியும் சங்கரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். லேசாக திறந்திருந்த கதவின் வழியே அவர்கள் இருவரும் பேசியது தெளிவாக கேட்டது. அர்ச்சனா வந்தது தெரியாமல் அவர்கள் போட்ட திட்டம் அர்ச்சனாவுக்கு தெரிந்துவிட்டது. சங்கர் பேசி முடித்துவிட்டு வெளியே வருவது தெரிந்து அர்ச்சனா அவனுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டாள். தன் அறைக்கு வந்த அர்ச்சனாவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. சித்தியும் சங்கரும் இத்தனை கீழ்த்தரமானவர்கள், இரக்கமற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அடுத்து செய்ய வேண்டியதை யோசித்து வைத்தாள். மறுநாள் காலை எழுந்தது முதல் தீவிர யோசனையில் வீட்டில் நடமாடிக்கொண்டிருந்தாள். மாலையானதும் அர்ச்சனா பிரேமுக்கு போன் செய்து, பிரேம், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரவா என்று கேட்டதும் பிரேம் ஆனந்த அதிர்ச்சியில் துள்ளி குதித்தான். ஹே அச்சு, என்னடா இப்படி பர்மிஷன்லாம் கேட்குற? குலாப் ஜாமுன் நழுவி வாயில் விழும்போது யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? இது உன் வீடு, நீ எப்போ வேணா வரலாம். இதை கேட்டால் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் உடனே வந்து பிக்கப் பண்ணிக்கவா என்று பரபரத்தான். சரி பிரேம், நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணணும்னு நான் லேட்டாக சொல்கிறேன் என்று போனை கட் பண்ணினார். இரவு 7 மணிக்கு அர்ச்சனா தன்னை லேசாக ஒப்பனை செய்து கொண்டு சித்தி முன் வந்து, சித்தி, நான் பிரேம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், அடுத்த படம் கதை டிஸ்கஷன் இருக்கு என்று சொன்னதும் சித்தி அதிர்ச்சியாகி, அதெல்லாம் நைட் நேரத்தில் நீ தனியாக போக வேண்டாம், சங்கரும் வெளியூர் போயிருக்கான், எனக்கும் உடம்புக்கு முடியலை, உன் கூட வர முடியாது, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ வர முடியாதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்று கண்டிப்பும் கராருமாய் சொல்லிவிட்டு சென்றாள். இரவு 9 மணிக்கு மேல் அர்ச்சனா தன் அறையிலிருந்து மெதுவாக வெளியே வந்து பார்த்தபோது சித்தி டிவி முன் அமர்ந்து
சீரியலை சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தாள். டிவி நாடகத்தில் அவர்கள் அழுதா அவளும் அழுது, அவர்கள் சிரித்தால் இவளும் சிரித்து ஐக்கியமாகி விட்டிருந்தாள். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட அர்ச்சனா பிரேமுக்கு போன் செய்து காரை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் வர சொன்னாள். பிரேம் வந்து சிக்னல் கொடுத்தவுடன் சித்திக்கு தெரியாமல் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு பூனை நடை நடந்து பின்பக்கம் வழியாக வந்து காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதித்து பிரேம் காரில் ஏறிவிட்டான். இதை பார்த்த பிரேம், என்னாச்சு, சினிமா மாதிரி சுவரெல்லாம் ஏறி குதிச்சு வர, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா என்று நக்கல் அடித்ததும், சும்மா இருங்க பிரேம், சீக்கிரம் வண்டியை எடுங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று முடித்து விட்டாள். பிரேம் வீட்டுக்கு வந்து அவன் பெற்றோரை பார்த்து பேசிவிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு விட்டு அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் படுத்து கொண்டான். மறுநாள் காலை 6 மணிக்கு அர்ச்சனா செல்போன் சத்தம் கேட்டு உடனே அட்டன் பண்ணியதும் அர்ச்சனா வீட்டு வேலைக்காரி பதட்டமாய் பேசினாள். மேடம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? உடனே வாங்க, நடக்கக்கூடாது நடந்து விட்டது என்று போனை வைத்து விட்டார். அர்ச்சனாவும் உடனே ரெடியாகி பிரேமையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றபோது வாசலில் போலீஸ் வேன், ஆம்புலன்ஸ், மீடியாக்கள் என்று குவிந்திருந்தது. தவிப்புடன் உள்ளே நுழைந்த அர்ச்சனாவை பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், வாங்க மேடம், நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நான் ஷூட்டிங் சம்பந்தமாக வெளியே போயிட்டு இப்போ தான் சார் வரேன். வீட்டில் என்ன நடந்துச்சு, எதுக்கு இவ்வளவு கூட்டம்? உடனே இன்ஸ்பெக்டர், மேடம், நேற்று நைட்டு உங்கள் சித்தியை யாரோ கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. காலையில் வந்த உங்கள் வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்கள் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போக உங்களுக்காக காத்திருந்தோம். இதை கேட்ட அர்ச்சனா அதிர்ச்சியாகி கண்களில் வழிந்த கண்ணீருடன், சார், எங்கள் சித்தியை நான் பார்க்கலாமா? ஓகே மேடம், வாங்க மேடம் பார்க்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் முன்னே சென்றதும் பிரேம் அர்ச்சனாவை ஆறுதலாக கைப்பற்றி உள்ளே அழைத்து சென்றான். அங்கே அர்ச்சனாவின் அறையில் சோபாவின் பக்கத்தில் கீழே தரையில் சித்தி இரத்த காயங்களுடன் மேலே பார்த்தபடியே கிடந்தாள். ஆத்திரம் பொங்க அழுத அர்ச்சனாவை பிரேம் ஆசுவாசப்படுத்தி அமர வைத்தான். சித்தியின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றும் நேரத்தில் சங்கர் வந்துவிட்டான். சித்தியின் உடலை பார்த்து கதறி அழுதான். இன்ஸ்பெக்டரோ அர்ச்சனாவிடம், மேடம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பின் கேஸை ஆரம்பித்து விடுவோம். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும்போது சங்கர் முன்னே வந்து, இன்ஸ்பெக்டர், எங்கள் சித்தியை கொலை பண்ணது இவங்க 2 பேருந்தான் என்று பிரேம் அர்ச்சனாவை கை நீட்டி காட்டியதும், இன்ஸ்பெக்டரோ, எதை வச்சு இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்கிறீங்க சார்? இவங்களோட கல்யாணத்துக்கு சித்தி தடையாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் கொலை பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் சொல்கிறத வச்சு இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பெரிய பிரபலங்கள். சும்மா அரெஸ்ட் பண்ணினா மீடியாவுக்கும் ரசிகர்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதை கேட்ட பிரேமும் அர்ச்சனாவும், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்தாலும் நீங்கள் என்கொயரி பண்ணலாம் சார், எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அதற்கு இன்ஸ்பெக்டர், நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் அமைதியாக இருங்க என்று சொல்லிவிட்டு ஆட்களை வைத்து சித்தியின் உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது. மீடியாக்காரர்களிடம் அர்ச்சனா இன்னொரு நாள் பேசுவதாக அவர்களை அனுப்பிவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்ப நினைக்கும் போது திடீரென்று யோசித்து, மேடம், உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை கொஞ்சம் செக் பண்ணலாமா? ஓ ஷியூர் சார், செக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் தன் ஆட்களில் ஒருவரை அழைத்து கேமராவை செக் பண்ண சொன்னபோது முதல் நாள் ஃபுட்டேஜை லேப்டாப்பில் ஏற்றி பார்த்தபோது அன்று இரவு 12 மணிக்கு நிதானம் இல்லாமல் தள்ளாடியபடியே சங்கர் வீட்டுக்குள்ளே வந்து பின் அர்ச்சனா அறைக்கதவை திறந்து உள்ளே செல்வது தெரிந்தது. அறைக்குள்ளே கேமரா இல்லாததால் அந்த பதிவுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து உள்ளே போன சங்கர் கையில் ரத்தம் தோய்ந்த கத்தியுடன் வெறியுடன் வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியேறுவது தெரிந்தது. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் சங்கரை கோழியை அமுக்குவது போல் அவனை பிடித்து கையில் விலங்கு மாட்டினார். இதை சிறிதும் எதிர்பார்க்காத சங்கர், சார், நான் கொலை பண்ணல, என்னை விடுங்க என்று கத்தியதும், நீ கொலை பண்ணாம உன்னோட டூப்பா கொலை பண்ணா என்று சொல்லி அவன் கன்னத்தில் இன்ஸ்பெக்டர் ஓங்கி அறைந்தார். சார், நான் சித்தியை கொலை பண்ணல, அர்ச்சனாவைத்தான் என்று ஏதேதோ உளறினான். கான்ஸ்டபிள், இவனை வண்டியில் ஏற்றுங்க
நாங்கள் வர்றோம் மேடம், தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுறேன் என்று சொல்லி போலீஸ் பட்டாளம் கிளம்பியது. இது எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பிரேம் அர்ச்சனாவை பார்த்து, இதெல்லாம் என்ன அர்ச்சனா, இங்கே என்ன நடந்துச்சு என்று குழப்பத்துடன் கேட்டபோது அர்ச்சனாவோ அமைதியாக, நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சின்னு என்று ஆரம்பித்து சங்கர் சித்தியிடம் அன்று பேசிக்கொண்டு இருந்ததை விளக்கமாக சொன்னார். அர்ச்சனா வந்தது தெரியாமல் அறைக்குள் இருவரும் பேசியது இதுதான். டேய் சங்கர், என்னடா அந்த அர்ச்சனா திடீர்னு அந்த பிரேம கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறா? எனக்கும் இது அதிர்ச்சியாக தான் சித்தி இருக்கு. அர்ச்சனா எப்போதும் நம்ம கைப்பிடிக்குள்ளே இருப்பான்னு நினச்சேன். இப்போ கைமீறிடு போயிடும் போல இருக்கு. ஆமாண்டா சங்கர், அவள் தங்க முட்டை இடுற வாத்து. அது இன்னொரு இடத்துக்கு போனால் முட்டை நமக்கு சொந்தம் இல்லை சித்தி. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. முட்டை இடுற வாத்தை அறுத்துட்டா இருக்கிற முட்டையாவது மிஞ்சும்ல. என்னடா சொல்கிற? அர்ச்சனாவை கொலை பண்ணுறதா? ஆமாம் சித்தி. நாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் மேஜர் அது இதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த மாட்டான். அவள் புத்திசாலி பொண்ணு, போலீஸ் வரைக்கும் போனாலும் போவாள். இப்போ இருக்கிற சொத்து, நகை, பணம், வீடு எல்லாம் அவளுக்கு பிறகு உனக்கு தானே. அதனால்தான் அவளை கொலை பண்ணாதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். என்ன சொல்கிற சித்தி? சித்தியும் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரி சங்கர், அவளை கொன்னுடு. எனக்கு இனி இந்த வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு திரும்பவும் பூ பறிக்க போக முடியாது. இருந்தாலும் அவளை எப்படி கொலை பண்ணுறது? பயமாக இருக்கே. நாம் மாட்டிக்கிட்டா? அதெல்லாம் நீ பயப்படாத சித்தி. கொலை நடக்கிறது உனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு நைட்டு அர்ச்சனாவை எங்கேயும் வெளியே போக விடாமல் பார்த்துக்கோ. காரியத்தை நான் கச்சிதமாக முடிச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு அர்ச்சனா மறைந்திருந்து பார்ப்பது தெரியாமல் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை அன்றே ஆஃப் பண்ணி வைத்து விட்டான். அவன் போன பிறகு அவனுக்கே தெரியாமல் அர்ச்சனா கேமராவை பழையபடி ஆன் பண்ணி வைத்து விட்டாள். மறுநாள் இரவு சித்தி சீரியல் பார்க்கும்போது அர்ச்சனா வெறியேறியதும் அவள் அறையில் இருக்கிறாளா என்று கண்காணிக்க வந்த சித்தி கால் இடறி அங்கிருந்த டேபிளில் மோதி மயக்கமாகி சோபாவில் சாய்ந்திருக்கிறாள். போதையிலும் அறை வெளிச்சத்திலும் அர்ச்சனா அறை சோபாவில் படுத்திருப்பது அர்ச்சனா என்று நினைத்து ஆள் அடையாளம் தெரியாமல் சித்தியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு வெளியேறிவிட்டான். இதுதான் நடந்தது என்று விளக்கமாக அர்ச்சனா பிரேமிடம் சொல்லிவிட்டு, பிரேம், இந்த பண வெறி பிடிச்ச சங்கர் சட்டம் தர்மம் இந்த கண்ணையெல்லாம் மறைச்சி கொலை செஞ்சாலும் அநியாயத்தை எரிக்கும் ஆண்டவனோட நெற்றிக்கண் மாதிரி இந்த சிசிடிவி கேமரா காட்டி கொடுத்துட்டு. இதை கேட்ட பிரேம், நீ மட்டும் அவங்க பேசினதை கேட்காம இருந்திருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அர்ச்சனா என்று வருத்தமாக சொன்னதும், விடுங்க பிரேம், நான் உங்கள் கூட பல வருஷம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விதி இருக்கும்போது நான் எப்படி சாக முடியும்? இருந்தாலும் சித்தியை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சங்கர் கூட சேர்ந்து இப்போ அவங்க பலியாயிட்டாங்க என்று தன் சித்தியின் ஆத்மா சாந்தியட இறைவனை வேண்டிக் கொண்டான். இத்துடன் கதை முடிந்தது. இந்த கதையின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள். நன்றி.